வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதல்வர் OPS அவர்களை அதிமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருப்பது அதிமுக ஒன்றிணைவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்களா? இந்த முடிவானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறதா என்ற பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு அவை கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாக அதிமுகவின் ஒற்றுமையாக செயல்பட வேண்டி கள ஆய்வு கூட்டத்தில் மோதல்கள். இதில் சில மாவட்ட செயலாளர்கள் மண்டை உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டவுடன் தான் அதிமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக திடீரென்று செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் அழைப்பிதழ்கள் இருப்பவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும். மாறாக செய்தியாளர்கள் இதில் கலந்து கொள்ள கூடாது. உள்ளே மோதல்கள் ஏற்பட்டால் அதை வைத்து ஆளுங்கட்சியினர்கள் அரசியல் செய்யக்கூடும் என்பதன் காரணத்தினால் உட்கட்சி மோதலை வெளியே தெரிய விடாமல் செய்தியாளர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கவில்லை. இப்பேற்பட்ட சூழலில் திடீரென்று OPS அவர்களின் வீட்டிற்கு சென்ற அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் செயற்குழு கூட்டத்திற்கான அழைப்பிதழை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மட்டுமல்ல, OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களுக்கும் அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக எடப்பாடியை தவிர அனைவருக்கும் அதிமுக ஒன்றிணைவதில் மகிழ்ச்சிதான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாக இருப்பதன் காரணமாகத்தான் அதிமுக படுதோல்வி அடைந்து வருகிறது என்பதும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் புரிந்து கொள்ள நிலைமையில் மாறிவிட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடன் இருக்கும் வரை அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல் என்றோ அல்லது சலசலப்பு என்றோ வெளிவந்திருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் எடப்பாடியின் உருவப்படத்தை எடுக்கக்கூடிய காணொளிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தற்பொழுது OPS அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டால் அதிமுகவில் உயர் பதவி கொடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவைத்தலைவர் செய்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.